வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமையட்டும். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் முழுசாக நான் எவ்வளோ வேலை எங்கள் வீட்டு வேலை செஞ்சேன்னு பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்ததும் 5 மணிக்கெலாம் பசுமாட்டு சாணம் எடுத்துன்னு வந்து சாணி கரைச்சிட்டு தெளிச்சிட்டு வாசலில் காயட்டும்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாசலை பெருக்கிட்டு கோலம் போட்டேங்க. காலையில் எழுந்ததும் முதல் வேலை அந்த வேலை தான். அதுக்கப்புறமா டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்புறமா தண்ணி வருங்க. தண்ணி வந்ததும் தண்ணியை பிடிப்பேன். தண்ணியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்பேன். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வீட்டை பெருக்கிறேன். வீடு வந்து காலையிலேயே பெருக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. 8 மணிக்குள்ளே பெருக்கிடணும். அதனால் நான் சுத்தமாக வீட்டெல்லாம் பெருக்கிறேன். இப்போ வந்து வீட்டு வேலையை வந்து வீட்டு வேலையாக நினச்சி கொஞ்சம் இது பண்ணக்கூடாது. வீட்டு வேலை செஞ்சோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். அதனால் நம்ம வீட்டை வாசலை நம்ம இருக்கிற இடத்த நம்மளை எல்லாமே சுத்தமாக வச்சுருக்கணும். டெய்லி சுத்தமாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக முன்னுக்கு வரும். நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடக்கும். அதனால தாங்க நான் டெய்லி எல்லா வேலையும் முடிச்சுட்டு தாங்க நான் வந்து மற்ற வேலையே நிம்மதியாக இருக்கும். அதனால தான் நான் வீட்டு வேலையே நான் செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டெல்லாம் சுத்தமாக பெருக்கிறேன். பெருக்கிட்டு இந்த தொடப்பத்தை வந்து கண்ட இடத்துலலாம் போட்டுறக்கூடாதுங்க. அதுக்குன்னு ஒரு இடத்துல அழகாக வைக்கணும். இப்போ வந்து நேற்று அழுக்கான யானத்தெல்லாம் காலையில் எடுத்துன்னு வந்து போட்டுருக்கிறேன். இதெல்லாம் நான் இப்போது கழுவி சுத்தமாக எடுக்கணும். இது வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து வச்ச செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வளர்க்குறேங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. இது வந்து எங்கள் மஞ்சள் கலர் டில்லி கனகாம்பரம் பூ இப்போ தாங்க நல்லா பூக்க ஆரம்பிக்குது. வெய்ய டைம் வந்தால் தான் நிறைய பூக்கும். தண்ணி விட்டுக்கினே வரேங்க. காலையில் எங்களுக்கு வீட்டுக்கு தண்ணி பிடிக்கும் போதும் தோட்டத்துக்கும் அப்படியே தண்ணி பாய்ச்சிடுவேன். காலையில் இந்த பூக்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. வராண்டாவெல்லாம் பெருக்கிட்டு அப்படியே துணியும் துவைச்சிடுவேன். தண்ணி வரும்போதே நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துப்பேங்க. இப்போ வந்து காலையில் வந்து நான் தோசை தேங்காய் சட்னி அரைச்சி எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்துட்டேன். இது வந்து 9 மணிக்கு மேலே இப்போ நான் செய்கிற வேலை. இதெல்லாம் துணியை துவைச்சிட்டேங்க. இதை வந்து அலசி சுத்தமாக எடுத்து காய போட்டுடணும். காய போட்டால் கூட நானே தாங்க எடுத்து எல்லாத்தையும் மடித்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா 2 நாள் எவ்வளோ நாள் ஆனாலும் அதை எடுத்து யாருமே மடித்து வைக்க மாட்டாங்க. நான் தான் மடித்து வைக்கணும். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன், துவைச்ச உடனே அன்றைக்கி சாயந்தரமே துணிங்களை கண்டிப்பாக மடித்து வச்சுருவேங்க. இப்போ இந்த கூடை வந்து நல்ல ராசியான கூடைங்க. இது நிறைய தண்ணி பார்த்துருக்கு. வேலை நிறைய செஞ்சுருக்குறோம். இந்த கூடையில் தான் நாங்கள் புதுசாக கூடை வாங்கலாம். இருந்தாலும் இந்த கூடை நல்லா ஈஸியாக இருக்குது, நல்ல ராசியாகவும் இருக்குன்ட்டு இதை வச்சுருக்குறோம். இது வாங்கி ஒரு 1.5 வருஷம் தாங்க இருக்கும். அது தென்னை மரத்துலேருந்து தேங்காய் மட்டெல்லாம் விழும்போது வெளியே இந்த கூடை இருந்ததுனால மேலே விழுந்து நசுங்கி போயிடுச்சு. புது கூடை தாங்க அது. இன்னொரு கூடை வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது நாங்கள் வாங்கின கூடை, அதில் பெயிண்ட் ஒட்டி இருக்கோம். இது வந்து கிழங்கா மீன் வந்து வாங்கினேங்க மதியத்துக்கு வறுக்கலான்னு சொல்லிட்டு. இது வந்து சூப்பராக இருந்ததுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. 1/2 கிலோ தாங்க வாங்கினேன். 150 ரூபான்னு சொன்னாங்க. அதனால தான் 1/2 கிலோ வாங்கினேன். இது போதுங்க எங்களுக்கு மதியத்துக்கு. இதை வந்து அப்படியே சுத்தமாக உப்பு 2 முறை உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 4-5 முறை பச்சை தண்ணி போட்டு, அதான் சுத்தமான தண்ணி போட்டு நல்லா கழுவிடுவேங்க. கழுவிட்டு
ஊற வச்சுருவேன். வறுக்க ஊற வச்சுருவேங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறினா தான் மசாலாலாம் இதில் ஏறி நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது காரம் உப்பு எல்லாம் அதில் ஏறி இருக்குங்க, நல்லாயிருக்கும். மதியம் ஆகிப்போச்சுங்க. இது வந்து மணி 10 மணிக்கிட்ட ஆகிப்போச்சு. நான் பாத்திரம் தான் கழுவலான்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தேன் கூடையில். ஆனால் மீன் உடனே செஞ்சு தரணும்னு கேட்டாங்க வீட்டில். அதனால் சரி மீனை வந்து ஊற வச்சுட்டு வந்துட்டேன் க்ளீன் பண்ணி. இப்போ வந்து இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கிறேங்க. இதை வந்து காலையில் அழுக்கான பாத்திரத்தையும் சேர்த்து தான் மொத்தமாக கழுவுறேன். பாத்திரம் கழுவும் போது வந்து சோப்பு அதிகமாக போடக்கூடாது. சோப்பு தண்ணியில் போட்டு கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கணுங்க. வெறும் சோப்பை தொட்டு தொட்டு தேய்க்கக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் சோப்பு தண்ணியில் தான் பாத்திரத்தை கழுவணும். பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன். மீன் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நான் அதை வந்து வறுக்க போகிறேன். நல்லா ஊறி இருந்ததுங்க. இதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து வறுக்கிற மசாலா, மீன் வறுக்கிற மசாலா போட்டு வீட்டு மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுருந்தேங்க. வறுத்த சூப்பராக இருந்தது. மதியம் வந்து எல்லாருக்குமே சாம்பார் வச்சுருந்தேங்க. அன்றைக்கி மதியத்துக்கு சாம்பார், வறுத்த மீன் ஆளுக்கு ஒன்று ஒன்று வச்சு கொடுத்துட்டேங்க. எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு மதியம் வந்து கொஞ்சம் ஒரு 2 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம், தூங்கிட்டோம். அதுக்கப்புறமா எழுந்து பார்த்தா மணி 4க்கு மேலே ஆகிப்போச்சு. அப்புறம் வாசலை பெருக்கிட்டு வீட்டை வாசலெல்லாம் பெருக்கிட்டு மஞ்சள் தண்ணி தெளிக்கிறேங்க. மஞ்சள் தண்ணி வந்து தெளிக்கணும், வெறும் தண்ணி தெளிக்கவே கூடாது. அதனால தான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதை வந்து நான் தெளிக்கிறேன். காலையில் தெளித்தா கூட மஞ்சள் தண்ணி தான் தெளிக்கணும். சாணம் கிடைக்கலன்னா இந்த தண்ணி தான் தெளிக்கணும். தெளிச்சுட்டு கோலப்பொடியில் கோலம் போட்டுன்னு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கோலம் தாங்க போடுறேன். நான் எப்பயுமே யூடியூப் பார்த்து போடலாம். நான் வந்து இது மாதிரி சாதாரண நாள்லலாம் எனக்கு தெரிஞ்ச கோலத்தை மட்டும்தான் போடுவேன். விசேஷ டைமில் தான் நல்லா அதில் பார்த்து இதில் பார்த்து தெரிஞ்சு கற்றுக்குன்னு அதுக்கப்புறம் அதில் போடுவேன். வாசலில் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கோதுமை வாங்கிட்டு வந்திருந்தேங்க ரேஷன் கடையிலேருந்து. அதை தான் 2 நாளாக காய வச்சு அதோடைய கல், மண் மேலே இருந்த அந்த இதெல்லாம் எடுத்துட்டு, கோதுமை தோல்லாம் எடுத்துட்டு புடச்சிட்டு எடுத்துட்டேங்க. அப்புறம் புளி எடுத்துன்னு வந்து வச்சுருந்தேன் நேற்று. அதை நல்லா காய வச்சு உரிக்க போகிறேன். அதுக்குள்ளே சரி டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு சூடாக கொஞ்சம் டீ போட்டு குடித்தோம். இப்போ வந்து காலையில் துவைச்சி போட்ட துணியெல்லாம் எடுக்கிறேங்க. எடுத்து அப்படியே மடித்து வச்சுருவேன். டெய்லி துணியை டெய்லி துவைச்சிடணுங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முறம் பாருங்கள், இது வந்து காகித முறம் தான். இது காகிதம், வெந்தயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணுங்க. ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இல்லை உரலில் கூட அரைக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் முறத்தில் பூசி வச்சுருந்தா ரொம்ப நாளைக்கு வரும். இது வந்து நான் பசும் சாணம் தான் போட்டு நான் வந்து முறத்தை வச்சுருப்பேன். அது மாதிரி வச்சுருந்தா தான் நல்லா லட்சுமிகரமாக இருக்கும். அதில் எந்த வேலை செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் ஒன்று மட்டும் வச்சுருப்பேங்க. இன்னொரு முறை வந்து காகித முறம் தான் வச்சுருப்பேன். இப்போ நாங்கள் வந்து புளி உரிக்க போகிறோங்க. புளி வந்து அன்னைக்கு எடுத்துன்னு வந்து வச்சுருந்தேன். அது ஒரு கிலோ ஆச்சு. இப்போது அதுக்கு அப்புறமா இப்போ எடுத்துன்னு வந்து காய வச்சுருக்கிறேன். இதையும் உரித்து பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. இது மாதிரி இது வந்து பொது மரம் தாங்க. இது யார் வேணாலும் போயிட்டு எடுத்துன்னு வரலாம்.
நல்லா புளிப்பாக இருக்குங்க. குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். அதனால தான் என்னால் முடிஞ்சது நான் டெய்லியெலாம் போக மாட்டேன். என்றைக்காச்சும் டைம் இருக்கும்போது போயிட்டு எடுத்துன்னு வருவேன். இது தோலெல்லாம் அடித்து தாங்க எடுக்க முடியும். கையால் உரித்தா லேட் ஆகும். அதனால் அடித்து சுத்தியாலையும் ஒரு கட்டையாலையும் அடித்து தான் இது தோலை எடுத்தோம். நாங்களும் உரிச்சிட்டோம். இப்போ இதை இன்னும் 2 நாளைக்கு காய வச்சு கொட்டை எடுக்கணும். கொட்டை எடுத்தால் இது 1 கிலோ தேரும்னு நினைக்கிறேன். 1 கிலோன்னா 1 மாதம் வரும். 1 மாதம் அதுக்கு மேலேயே வரும். இப்போ எனக்கு மொத்தமாக 2 கிலோ இருக்குது புளி. இப்போ புளியும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ கோதுமையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அரைச்சிட்டு பூரி சுடும்போது நான் பார்க்கலாம். இப்போ நைட்டுக்கு தக்காளி சட்னி வைக்க சொன்னாங்க. அதனால் தக்காளி சட்னி வச்சுட்டு தோசை சுட்டேங்க. முட்டை தோசையும் சாதா தோசையும் சுட்டு கொடுத்தேன். இவ்வளோ தாங்க இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் செஞ்ச வேலைங்க. லைக் பண்ணுங்கள். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.